Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்போது பெண் பிள்ளைகள் வந்து சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு அப்படின்னா அவரே சினிமாவில் இருக்கும்போது எதனால் அப்படி ஒரு ஸ்டாண்டில் இருந்தார் அவர் அப்படின்றதுக்கு ஏதாவது இல்லை, கண்டிப்பாக இது வரைக்கும் எங்களுக்கு அதுக்கு ரீசன் தெரியாது, உண்மையாகவே தெரியாது. பொதுவாக வந்து சினிமாவுக்குள்ளே யாருமே அவ்வளோ ஈஸியாலாம் வந்திருக்க மாட்டாங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டங்களை உங்ககிட்ட சொல்லி உங்களை வளர்த்தாரா? அப்பா வந்து அப்போது தங்கெல்லாம் இடம் கிடையாது, ஊர்லேருந்து வந்துட்டாங்களாம். அப்போ இங்கே வந்தபோது சென்னையில் தங்க இடம் கிடையாது. அப்போ தங்க இடம் இல்லாமல் வந்து ஒரு கடையோட வாசலில் படுத்திருப்பாங்களாம். அந்த கடையில் 4 மணிக்கு எந்திரிக்கலைன்னா அந்த கடையை ஓப்பன் பண்ண வரவங்க தண்ணியை கோரி ஊற்றிடுவாங்களாம். சினிமாவுக்காக நிறைய ஃபேண்டசியான விஷயங்கள்லாம் இருக்கும். இது நல்லா பண்ணுறீங்க, இதுவே ரெகுலராக ஃபார்மெட்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரியலாகவே அப்பா அப்படி தான் சிரிப்பாரா, இல்லை சினிமாக்காக அது எக்ஸாஜரேட்டடாக பண்ணப்பட்டதா? இல்லை, சினிமாக்காக மட்டும்தான். இறப்பில் வந்து இப்போ ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி தாத்தான்னு அழுவாங்க, அப்பான்னு அழுவாங்க இல்லையா? ஆனால் அப்பா இறந்தப்போ வந்து ஏறக்குறைய நிறைய பிள்ளைகள் வந்து தாத்தா தாத்தான்னு சொல்லி அழுதாங்க. அதை யோசிச்சு அப்புறம் விசாரிச்சு பார்த்தாக்கா அவ்வளோ பேருக்கும் அப்பா உதவி பண்ணியிருந்தாங்க. அன்பான ஒரு மனிதர், அந்த குணமே அன்பு தான். அவர் பார்க்காத அவமானங்கள் கிடையாது, அவர் பார்க்காத துன்பங்கள் கிடையாது இல்லைங்களா? துரோகங்கள் அப்பாவுக்கு சொல்லுவாங்களே, அந்த வெள்ளந்தியான மனுஷன் இல்லை. அதனால் அவரை ஏமாற்றி பைசா வாங்குற சில நபர்கள்லாம் கூடவே இருந்தாங்க. அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர்கள் யார் யார்? சினிமா ரிலேட்டடாக ஆட்களை வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வருவாரா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, இது வரைக்கும் அப்பா அந்த மாதிரி வீட்டில் யாருக்குமே கூட்டிகிட்டு, அந்த சினிமா இதுவே அப்பாவுக்கு வீட்டுக்கு இது பண்ணவே அனுமதிக்கவே மாட்டாங்க. வணக்கம் மேம். வணக்கம். குமரிமுத்து அவர்களோட பொண்ணு. இது ஃபீல்டில் நிறைய பேருக்கு தெரியுமா, நீங்கள் தான் வந்து குமரிமுத்து அவர்களோட பெண் அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். எல்லாரும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. அதுவும் குறிப்பாக அப்பாவுடைய மரணம் அந்த நேரத்தில் வந்து எல்லாரையும் ஃபோன் பண்ணி அந்த நடிகர் சங்கம் முதற்கொண்டு பேசினது எல்லாமே நான் தான் பேசினேன். ஸோ ஓரளவுக்கு கண்டிப்பாக தெரியும். நாங்கள் மொத்தம் 4 பேர். ஸோ நான் 3ஆவது மகள். 3 பெண், ஒரு பையன். அண்ணா இறந்துட்டாங்க, இப்போ சமீபத்தில் அண்ணா இறந்துட்டாங்க. இப்போ நாங்கள் 3 பெண் பிள்ளைகள் இருக்கோம். முதல்ல உங்கள் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கணும் மேம். உங்கள் ஃபேமிலியில் இப்போ இருக்க அந்த 3 பேர், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? யாராவது ஃபீல்டில் இருக்காங்களா, சினிமா ஃபீல்டில்? இல்லை, சினி ஃபீல்டில் யாரும் கிடையாது. ஏன்னா அப்பா கண்டிப்பாக வந்து நாங்கள் சினி ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுல வந்து அப்பா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நாங்கள் சிறு வயதுலேருந்தே வந்துட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளே பெண்கள் வரக்கூடாது அப்படின்ட்டுன்னு அப்பா ரொம்ப தெளிவாக இருந்ததுனால அந்த சினிமா அவார்டே கிடையாது. ஆமாம், இப்போ வந்து தங்கச்சி வந்து அரசியலில் இருக்காங்க, அவங்க வந்து மகளிர் அணியில் இருக்காங்க அவங்க. ஸோ நான் வந்து அப்பா இடையில் வந்து கிறிஸ்டியன் மீட்டிங்ஸ் அப்பா போயிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு சினிமா, அதுக்கப்புறம் அரசியல், அதுக்கப்புறம் வந்து இவாஞ்சலிஸ்டாக வந்து பைபிள் ப்ரீச்சராக இருந்தாங்க. ஸோ நான் வந்து அதை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கடவுளுடைய கிருபையில் அப்பாவுடைய அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அக்கா இருக்காங்க, அக்கா பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டில் இருக்காங்க. இப்போது பெண் பிள்ளைகள் வந்து சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு அப்படின்னா அவரே சினிமாவில் இருக்கும்போது எதனால் அப்படி ஒரு ஸ்டாண்டில் இருந்தார் அவர் அப்படின்றதுக்கு ஏதாவது தெரியும்? இல்லை, கண்டிப்பாக இது வரைக்கும் எங்களுக்கு அதுக்கு ரீசன் தெரியாது, உண்மையாகவே தெரியாது. அப்பா இருக்கும்போது அது கேட்டுக்கிற வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை. ஏன் எங்களை வந்து சினிமாவுக்கு வர வேண்டாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற அந்த வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சதில்லை. ஏன்னா நாங்களும் யாருமே சினிமாக்குள்ளே வரணும்னு அந்த டைம் யாருமே யோசிச்சது கிடையாது. அதனால் அதுக்கான அந்த கான்வர்சேஷன் வந்து எங்களுக்கும் அப்பாவுக்கும் இருந்தது கிடையாது. சினிமா சம்மந்தப்பட்ட எந்த கான்வர்சேஷனும் இருக்காது. அப்பா இந்த ஷூட்டிங் போகும்போதோ இல்லை அரசியல் சம்மந்தப்பட்டமான மீட்டிங்ஸ் போகும்போதோ அதை குறித்து வந்து ஷேர் பண்ணிக்குவாங்களே தவிர அதை குறித்து எங்களுக்குள்ள சினிமாவுக்கு வரலாமா வேண்டாமா அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஓகே மேம். இப்போது ஒரு குடும்ப தலைவராக அப்பா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அண்ணன் இருந்திருப்பார். இந்த 2 பேருமே இல்லாத போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு கைடன்ஸ் இருக்குமா? அந்த மாதிரியான விஷயங்களை எந்தளவுக்கு கஷ்டப்பட்டீங்க? இல்லை, கண்டிப்பாக கடவுள் அந்த இடம் கொண்டு வந்து கொடுக்கல. ஏன்னா நாங்கள் அது அப்பா நாங்கள் 3 பேருமே கல்யாணம் ஆகிடுச்சு. 4 பேருமே வந்து அப்பா இறக்கிறதுக்கு முன்பதாகவே எங்கள் 4 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கல்யாணம் ஆனதுனால நாங்கள் அவங்கவுங்க ஃபேமிலியில் இருந்தோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை அதுக்கப்புறம் எடுத்து லீட் பண்ணுறதுங்கிறதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் யாருக்கும் வரல. இப்போ வந்து அம்மா வந்து தங்கையோடு இருக்காங்க. அவங்க இப்போ அரசியலில் இருக்காங்கன்னு சொன்னால அவங்க கவிதா, அவங்களோட அம்மா இருக்காங்க. ஓகே.
அப்பா எப்போ அரசியலுக்குள்ள போனாரு? அவரு நடிகரா இருந்தது ஓகே. எப்போ அரசியலுக்குள்ள போனாரு? அதற்கப்புறம் நெறைய அரசியல்ல இருந்தாருல்ல. அது எப்போ நடந்தது? அரசியலுக்குள்ள வந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே வந்து கலைஞர் மீது அதீத பற்று கொண்டவர். ஆ க ஏன்னா நெறைய புக்ஸ் படிக்கிறதுலேருந்து அந்த தமிழ் மீது நெறைய ஆர்வம் அப்பாவுக்கு இருந்தது. ஸோ அதனால இப்போ தான் இந்த டைம்க்கு தான் அவங்க அரசியலுக்குள்ள வந்தாங்கன்றது இல்ல. அவங்களுடைய அந்த சொல்வோம்ல அந்த ரத்தத்திலேயே ஊறின ஒரு விஷயம்ங்கிறது அந்த திராவிட கழகம் அப்படிங்கிறது. ஸோ சினிமால கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அந்த இடைப்பட்ட நாட்கள் பண்ண முடியல. அதுக்கு பிறகு வந்து கழக பேச்சாளரா திராவிட கழகத்துக்கு வந்தாங்க. ஓகே. பொதுவா வந்து சினிமாக்குள்ள யாருமே அவ்வளோ ஈஸியாலாம் வந்திருக்க மாட்டாங்க. நெறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த கஷ்டங்கள உங்ககிட்ட சொல்லி உங்கள வளர்த்தாரா? கண்டிப்பா. நிச்சயமா வந்து அப்பா எப்படியெல்லாம் இந்த சென்னைக்கு வந்தாங்க, எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் அப்பா சொல்வாங்க. அது ஒரு கதைகளா சொன்னாங்க எங்களுக்கு. அவர் கஷ்டப்பட்ட விஷயங்களெல்லாம் வந்து கதை சொல்றது போல சொன்னாங்க. அதில் எனக்கு ரொம்ப பாதிச்சது நம்ம அப்பா இப்படியெல்லாமா கஷ்டப்பட்டு அந்த சினிமாக்குள்ள வந்தாங்க அப்படின்னும்போது, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா வந்து அப்போ தங்கலாம் இடம் கிடையாது. ஊர்ல இருந்து வந்துட்டாங்களாம். 14 வயசுல ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அப்போ இங்க வந்தபோது சென்னையில தங்க இடம் கிடையாது. அப்போ தங்க இடம் இல்லாம வந்து ஒரு கடையோட வாசல்ல படுத்திருப்பாங்களாம். அப்போ 4 மணிக்கு வந்து விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு அந்த பகுதியில் இருக்க ஒரு குழாயில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமா கம்பெனிக்கு சினிமா வாய்ப்பு தேடி போவாங்களாம். ஒருவேளை அப்பா அந்த 4 மணிக்கு ஏன் அந்த பழக்கம் அவங்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் ஏன் 4 மணிக்கு வந்தது அப்படின்னாக்கா, அந்த கடையில் 4 மணிக்கு எந்திரிக்கலைன்னா அந்த கடையை ஓப்பன் பண்ண வரவங்க தண்ணியை கோரி ஊற்றிடுவாங்களாம். ஆமாம், தண்ணியை கோரி ஊற்றிடுவாங்க. ஸோ அவங்க வந்து தண்ணியை ஊற்றிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இவர் வந்து அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு தெரு குழாயில் குளிச்சுட்டு சினிமா வாய்ப்பு தேடி போவாங்க. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் சினிமாக்குள்ளே வந்து நிச்சயமாக சொல்கிறேன். இன்றைக்கி பேசுகிறோம் இல்லையா, அவர் மரித்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆன பிறகு இன்றைக்கி அவரை நினைவு கூர்ந்து பேசுகிறோம்னா அந்த ஆரம்ப கால அந்த கஷ்டங்களுடைய அந்த பயன்தான் இது. ஓகே. இப்போ அது சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் எத்தனை வருஷம் அந்த கஷ்டம் அவருக்கு இருந்தது? எதற்கப்புறம் ஒரு ஸ்டெடி ஆவாங்கல்ல, ஓரளவுக்கு நெறைய சம்பாத்தியம். அதெல்லாம் எத்தனை படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்தது? எனக்கு தெரிஞ்சு மகேந்திரன் அங்கிளோட டிரெக்ஷனில் நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவரோட அந்த பழக வாய்ப்பு கிடச்சி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். மகேந்திரன் அங்கிளோட அந்த உதிரி பூக்கள் படம் இல்லையா, எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து அந்த லெட்டர் படித்து காட்ட சொல்லி ஒரு கேரக்டர் இல்லையா. ஸோ அவங்க மகேந்திரன் அங்கிளோட அடுத்தடுத்த எல்லா படங்கள்லேயுமே வந்து அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து தான் அப்பாவுடைய நிலைமை எல்லாமே மாற ஆரம்பிச்சு குமரிமுத்து அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வெளியே தெரிஞ்சாருன்னா அதுக்கப்புறம் தான். ஓகே. இப்போ அப்பா குமரிமுத்து அவர்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த சிரிப்பு தான். சினிமாவுக்காக நிறைய ஃபேண்டசியான விஷயங்கள்லாம் இருக்கும். இது நல்லா பண்ணுறீங்க, இதுவே ரெகுலராக ஃபார்மட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரியலாகவே அப்பா அப்படி தான் சிரிப்பாரா, இல்லை சினிமாக்காக அது எக்ஸாஜரேட்டடாக பண்ணப்பட்டதா? இல்லை, சினிமாக்காக மட்டும்தான். அப்பா வந்து பிரபு சாரோட ஒரு படத்தில் வந்து வைத்தியராக நடித்தாங்க. ஸோ அந்த வைத்தியராக நடிக்கும் பொழுது அப்போது சின்னி ஜெயந்த் அங்கிள் வந்து மகன் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அதில். ஸோ அப்போ வைத்தியராக எப்போ பாரு கசாயம் அந்த இதெல்லாம் காய்ச்சி பச்சை இலைகளை அரைச்சி கொடுக்குற ஒரு கேரக்டர். அப்போது இடையில வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிரிச்சிருக்காங்க அப்பா. அப்போது அந்த சிரிப்பு வந்து அந்த யூனிட்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க போக, அப்போ இதையே நீங்கள் வந்து படத்தில் சிரிச்சிருங்கன்னு சொல்லி அந்த படத்துல இருந்து தான் முதல் முறையாக அப்பா சிரிக்க ஆரம்பிச்சது. ஆனால் நார்மலாக தான் எல்லாரை போல தான் அப்பா சிரிப்பாங்க. அதே போல் வீட்டில் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் சிரிச்சது கிடையாது. அது அவருடைய சிரிப்பு வந்து சினிமாக்காக தனிப்பட்ட ஒரு சிரிப்பு அது. ஓகே. ஆமா. அது சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட, எங்க போனாலும் இப்ப அந்த சிரிப்பே தான் கேக்குறாங்க. அதை ஃபீல் பண்ணி சொல்லுவாரா? இல்ல, சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா உண்மையா அது ஒரு சந்தோஷம் தானே. ஏன்னா இப்ப குமரிமுத்து நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து அப்படின்னா அந்த அடையாளமே சிரிப்பு தானே. இப்ப நாங்களுமே எங்க போனாலுமே வந்து ஒரு சிலர் வந்து தெரியல யோசிக்கிறாங்க, குமரிமுத்துவா யாரு அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அந்த சிரிப்பாங்களே அவங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அந்த சிரிப்பு அவருக்கு அடையாளமா இருந்தது. ஓகே. இப்போ சினிமா ரீதியான விஷயங்களை
வீட்டில் பேசுவாரா? இப்படி இன்னைக்கு ஷூட்டிங்கில் இது நடந்தது, இந்த ஷூட்டிங்கில் இப்படி இருந்தது அப்படிமான விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசுவாரா? பேசுவாங்க. நிறைய நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எங்களை பேச அனுமதிச்சது கிடையாது. நாங்கள் அதை குறித்து கேட்குற அந்த மாதிரி கேள்விகள் கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமாக ஏதாவது நடக்குது, இல்லை அன்னைக்கு அந்த ஷூட்டில் வந்து அப்பா வந்து எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் வந்து ரேவதி மேமோட ஒரு படம் அப்பா பண்ணியிருந்தாங்க. முரளி சார் ரேவதி மேமோட ஒரு படம். அதில் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு பாட்டில் வந்துட்டு என்ன மானமுள்ள பொண்ணு என்னன்னு சொன்னாங்க அந்த சாங். ஸோ அந்த டான்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் வந்து வீட்டில் சொல்லுவாங்க. டான்ஸ் மாஸ்டர் வந்து அண்ணன் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு என்ன சொன்னாங்க நான் டான்ஸ் ஆடினதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. ஏதாவது கசப்பான அனுபவங்கள் இன்னைக்கு ஷூட்டிங்கில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கசப்பான அனுபவங்களை சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரா வீட்டில்? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை. இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் தான் ஷேர் பண்ணுவாங்களே தவிர வருத்தப்படுற விஷயங்கள் என்னைக்குமே அவர் ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. அப்படியே அவர் சோகமாக இருக்காரு, ஏதோ ஃபேஸ் கொஞ்சம் மாறுதுன்னு சொல்லி கேட்டால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. அப்பாவுக்கு பிடித்த நடிகர் யாரு? அவர் வந்துட்டு நிகழ்ச்சியாக எப்போதுமே வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு இந்த நடிகரோட ஒர்க் பண்ண போகிறேன், இன்னைக்கு இந்த டேரக்டரோட ஒர்க் பண்ண போகிறேன்னு அதிகமாக சந்தோஷப்பட்டு நிகழ்ச்சியாக பேசுறதுன்னா அது யாரை பற்றியா இருக்கும்? இல்லை, எல்லாரையுமே அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க தான் குறிப்பிட்டு இன்னைய வரைக்கும் அவர் சொல்லி எனக்கு தெரியல இவர் ரொம்ப நல்ல நடிகர் அப்படின்னு. எல்லாரையுமே பிடிக்கும். அதே போல் எல்லாரோடையும் அந்த ஷூட்க்கு போகும்போது அந்த சந்தோஷம், எல்லாரோடையும் போகும்போது என்ன சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷம் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த ஹீரோ இல்லை காமெடி நகைச்சுவை நடிகரோட நடிக்க போகிறோம், இந்த இதோட பேர் அப்படின்னா கூட வந்து அந்த வருத்தப்பட்டு அதெல்லாம் கிடையாது. சந்தோஷமாக போவாங்க. எந்த கேரக்டர்னாலுமே, யாரோட நடிக்க போகிறதுனாலும், எந்த இயக்குனரோட போகிறதுனாலும் அவர் சந்தோஷமாக தான் போய் நாங்கள் பார்த்துருக்கோமே தவிர ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் அவர் இருக்கிற வரைக்கும், அந்த சினிமா உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் அந்த மாதிரி போனதில்லை. இப்போ பொதுவாக நடிகர்கள் அப்படின்னா அவங்களோட படத்தை அவங்க வந்து பெரும்பான்மையாக பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தேட்டருக்கு போய் அவரோட படங்களை உங்களை கூட்டிகிட்டு போய் பார்ப்பாரா? இல்லை, அப்பாவும் படம் பார்க்க மாட்டாங்க. அப்பாவும் பார்க்க மாட்டாங்க. அப்பாவும் பார்க்க மாட்டாங்க. அவர் நடிக்கிறதோட சரி. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது அறுவடை நாள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சாரோட ஒரு படம், அப்போ ஃபேமிலியோட அப்பா கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்படியே இந்த ப்ரீவியஸ் ஷோஸ்லாம் வருது அப்படின்னாக்கா எங்களை தான் அனுப்பி வைப்பாங்களே தவிர அப்பா வர மாட்டாங்க. அவர் நடிக்கிறதோட சரி, படங்கள் பார்க்க மாட்டாங்க. நீங்க அப்ப யோசிப்பீங்களா, என்ன அப்பா தானே நடிச்சிருக்காரு, அப்பா வந்து பார்க்க மாட்டாரான்னு சொல்லிட்டு? இல்ல, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நாங்க எதுவுமே யோசிச்சு, அதாவது அப்பா அந்த சினிமா உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி யோசிச்சது இல்லை. ஏன்னா தெரியும் அப்பாவுக்கு படம் பிடிக்காது. அப்பா படம் அவர் பார்க்க பிடிக்காது கண்டிப்பா. அதே போல டிவி சீரியல்ஸ் நாங்க பார்த்தாலும் அப்பாவுக்கு பிடிக்காது. எப்ப பாரு டிவி சீரியல் ஏன் பாக்குறீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. ஆமா. பொதுவாக காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க ரியல் லைஃப்பில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா சீரியஸான ஆளா இல்லை எப்படி? சீரியஸான ஆள் கிடையாது, ஆனால் அன்பான ஆள். அந்த சினிமாக்கு தான் அவர் நகைச்சுவை நடிகர். ஆனால் சொந்த வாழ்க்கையில் வந்து ஒரு அன்பான ஒரு அந்த வார்த்தைகள் இல்லை எனக்கு அவரை பற்றி, மகா மேன்மையான ஒரு மனிதர் எனக்கு. ஏன்னா அப்பாங்கிறதுனால நான் சொல்லலை, ஏன்னா அதை யாரும் அந்த மாதிரி நினச்சிக்க கூடாதுல்ல. அவங்கவுங்க அப்பாவை பெருமையாக பேசுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்களோட வாழ்ந்த வாழ்க்கையில் மட்டும் நான் அப்பாவை பற்றி பேசலை. ஏன்னா இன்றைக்கும் எனக்கு அப்பாவை பற்றி பேச நிறைய இருக்குன்னா அவர் மொத்த வாழ்க்கையுமே நான் சொல்கிறேன் இல்லைங்களா. எங்களுக்காக மட்டும் இல்லை, அவர் வெளி உலகத்துக்குமே. இப்போது ஒரே ஒரு விஷயம் வந்து நான் கண்ணால் நான் பார்த்த ஒரு விஷயம் அப்பாவுடைய இறப்பில். இதுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். இறப்பில் வந்து இப்போ ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி தாத்தான்னு அழுவாங்க, அப்பான்னு அழுவாங்க இல்லையா. ஆனால் அப்பா இறந்தப்போ வந்து ஏறக்குறைய நிறைய பிள்ளைகள் வந்து தாத்தா தாத்தான்னு சொல்லி அழுதாங்க. அதிகமான பிள்ளைகள் தாத்தா, எல்லாருமே தாத்தா தாத்தான்னு அழறதும் அப்பான்னு அழறதும். அது யோசிச்சு அப்புறம் விசாரிச்சு பார்த்தாக்கா அவ்வளோ பேருக்கும் அப்பா உதவி பண்ணியிருந்தாங்க. அப்போ எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு நல்ல தாத்தாவாக இருந்து, ஒரு நல்ல தகப்பனாக இருந்து, ஒரு நல்ல சகோதரனாக இருந்து, எல்லாருக்குமே வெளி உலகத்தில் எல்லாருக்குமே. ஸோ அதனால் ரொம்ப அன்பான ஒரு மனிதர். அந்த குணமே அன்பு தான். அப்பாவை நான் குறித்து எங்கே சொன்னாலுமே சொல்கிறது அந்த அன்பு தான். எப்படி அவ்வளோ அன்பு ஒருத்தர் மேலே வைக்க முடியும்னு எனக்கு தெரியலை. ரெண்டாவது வந்து அந்த அன்புக்கு எப்படின்னா, தப்பு பண்ணால் கூட சிலர் ரொம்ப நம்ம நேசிப்போம், தப்பு பண்ணிட்டாக்கா அடுத்தோடு அவங்கள வெறுத்துருவோம் இல்லையா. ஆனால் அவர் அன்பு வச்சுட்டாருன்னா அவ்வளோதான். அந்த அன்புக்காக கடைசி வரைக்கும் இருப்பார். அந்த அளவுக்கு அன்புக்காக சொல்லுவாங்களே அடிமை,
அந்த மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ஆசைகள், டெஸ்டினேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க வாழ்க்கையில். இதை நான் அடைஞ்சிட்டா எனக்கு வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்பாவுக்கு அந்த மாதிரியான என்ன விஷயம் இருந்தது? அப்பாவுக்கு வந்து சர்ச்சு ஒன்று வைக்கணும்னு ஆசை இருந்தது. ஆமாம். ஏன்னா அப்பா வந்து சினிமா துறையில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அரசியலில் வந்தாங்க. அப்போ அரசியலில் வந்ததுக்கப்புறம் வந்து பைபிள் ப்ரீச்சராக இருந்தாங்க, சுவிசேஷகராக இருந்தாங்க, இவாஞ்சலிஸ்ட். அந்த அந்த இதில் இருக்கும்போது அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்தது, எப்படியாவது வந்து ஒரு சபை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபைக்கான ஆயத்தங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மீட்டிங்ஸ் எல்லாம் அப்பா நான் கிறிஸ்டியன் மீட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்கள் வச்சு அப்பா நடத்திட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் அந்த சர்ச் வைக்கணுங்கிற அந்த யோசனை, அந்த டைமில் தான் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது நடக்கலை. அப்பா அது ஆசைப்பட்டு அந்த ஒரு விஷயம் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ அதை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம். இப்போ அந்த காரியங்கள் தான் அப்பாவுடைய அந்த சுவிசேஷ அந்த ஊழியத்தை தான் கடவுள் கிருபையில் இப்போ நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அப்பா போன எல்லா திருச்சபைகளுக்கும் எல்லா சர்ச்சுக்கும் இப்போ நானும் போயிட்டு இருக்கேன். எனக்கும் அந்த ஆசை உண்டு. ஏன்னா அப்பாவுடைய அதே போல் வந்து தனிப்பட்ட விதத்தில் வந்து ஒரு ஊழியங்கள் தொடங்கணும், ஒரு சபை கட்டணுங்கிறது எனக்கும் அந்த ஆசை உண்டு. ஓகே. இப்போ அப்பா பற்றி பேசும்போது அப்பா வந்து கடைசியாக ஒரு இன்டர்வியூவில் நிறைய கருத்துக்கள், அவரோட இன்டர்வியூஸ் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ரீதியான கருத்துக்கள், சந்தோஷமாக எப்படி இருக்கிறது, சோகத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் பேசுனதெல்லாம் கட்ஸாக நிறைய இடத்துல வைரலாக போய்கிட்டு இருக்கும். நிறைய பேர் அதை ஷேர்லாம் பண்ணுவாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சமீபமாக ஒரு விஷயம் பெருமையாக இருந்தது எனக்கு. என்ன விஷயம்னா, தங்கச்சி தான் சொன்னாங்க, ஏய் பாரு நீ ஒரு லிங்க் அனுப்பிட்டு இதை பாரு அப்படின்னு. போய் பார்த்தாக்கா ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அப்பாவுடைய ஒரு புறநானூறு, அதுதானே பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த சங்க இலக்கியங்களை பற்றி அப்பா பேசுகிற ஒரு விஷயமும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. அதில் வந்து அதிகம் படித்த ஒரு விஷயத்தை பற்றி அப்பா புறநானூர்லேருந்து எடுத்து அதிகம் படிச்சிட்டோங்கிறது பெருமையாக யோசிக்காதீங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதை வந்து ஏஆர் ரஹ்மான் சார் எடுத்து வந்து அதை போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பார்க்கும்போது நிஜமாவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வெளியில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாருல, கருத்துக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுறது உண்டா? நிறைய அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் நிறைய விஷயத்தில் நான் கேட்கல. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் இப்போ இது சொல்கிறேன், நீங்கள் கேட்கல, ஆனால் புரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதே போல் நான் இல்லைனாக்கா உங்களுக்கு தெரியும் லைஃப்னா என்னன்னு தெரியும்னு. ஆனால் உண்மையாகவே அவர் இறந்த இந்த 8 வருஷத்தில் வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரிய வந்தது. அவர் எதெல்லாம் சரின்னு அப்பா ஒரு தீர்க்கதரிசின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அவர் அப்படியே கரெக்டாக அவர் சொல்லுவாங்க. அப்பா அந்த ஒரு வரம் அப்பாவுக்கு இருந்தது. அது யாருக்குமே தெரியாது. உதாரணத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா, என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு? கண்டிப்பாக வந்து மணிவண்ணன் அங்கிள் அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்பா வந்து கை பார்த்துருக்காங்க. ஸோ கை காட்டுங்கன்னு சொல்லிட்டு கை பார்த்துட்டு அப்பா சொன்னாங்களாம், உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போது அங்கிள் வந்து மணிவண்ணன் அங்கிள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சும்மா. ஆனால் அதுக்கப்புறம் அதான் உண்மை, எப்படி நீ சொன்ன, அது கரெக்டாக வந்து அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து வீட்டில் சொன்னாங்க அந்த விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி அப்பா சில விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்க போகிற சில காரியங்கள் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் இல்லாததுக்கு வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கும் சாட்சிகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்பா வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, இந்த நாளில் வந்து நான் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும் இல்லை ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது அப்படியே நடந்திருக்கு. ஸோ ஏன்னா இது வரைக்கும் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்னா இது கண்டிப்பாக அப்பாவுக்கு வந்து எதிர்காலத்தை கணித்து சொல்கிற அந்த ஒரு வரம் இருந்தது. ஓகே. இப்போ நீங்கள் இந்த 8 வருஷம் எங்களுக்கு வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்கல்ல, கண்டிப்பாக அது ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அப்பா சொல்லி நான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கல, இது இந்த 8 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டேன்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க?
மனிதர்களை படித்து கொண்டது தான். அதாவது நிறைய காரியங்கள் சரி எது தப்பு எதுன்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? இப்படி போகக்கூடாது, இந்த வழி தவறானது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நம்ம கேட்காம போயிடுவோம். ஆனால் கரெக்டாக அந்த வழி தவறாக தான் இருக்கும். அப்போ போய் திரும்பி பார்க்கும்போது தான் நிஜமாக வந்து ஐயோ அப்பா அன்னைக்கே சொன்னாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அது கடந்து வந்திருக்கேன். அது மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்பா வந்து ஏன்னா ஒரு ஃபேமிலி அவரை லீட் பண்ணார்னா பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் வழிநடத்தி தானே கொண்டு வருவார். அந்த மாதிரி வழிநடத்தி கொண்டு வரும்போது நிஜமாக சொல்கிறேன், அவர் என்னென்ன சொன்னாரோ இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. அதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் வந்து நான் இல்லைன்னா நீங்கள் உணர்வீங்கன்னு சொன்னது. இன்னைக்கு வரைக்கும் அப்பா இறந்து 8 வருஷம் ஆச்சு. அந்த 8 வருஷத்தில் இன்னைக்கு ஒரு நாள் கூட எந்த ஒரு காரியமும் கடந்து போக முடியல என்னால். இது அப்பா சொன்னாங்கல்ல, இது அப்படி தானே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்து நாங்கள் கடந்து போகிறோம். 2வது அவருடைய அன்பு. தகப்பனுக்கு அடுத்து வந்து அந்த அந்த இடத்தை வந்து யாராலையுமே நிரப்ப முடியல. அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதீதமாக இருக்குது. அந்த தகப்பனுக்கு அடுத்து வந்து இவங்க இருக்காங்க. இப்போ சில பேர் கணவரை நினைப்பாங்க, சில பேர் பிள்ளைகளை யோசிப்பாங்க. அப்படின்னா உண்மையாகவே இல்லை. அவர் தான் அப்பா தான். அவர் அட்வைஸ் அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறார்ல வீடியோவில், அதை பார்க்கும்போது இது அப்பா நமக்கு தான் சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்லாம் உங்களுக்கு வருமா அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஒரு காரியங்கள் பேசும்போது முக்கியமாக வந்து எனக்கு அப்பாவுடைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா அவருடைய கஷ்டங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் அப்பா வந்து அது பேசியிருக்காங்க இல்லையா? அவங்க கண்களை பற்றி வந்து உள்ள குறைபாட்டை பற்றி அப்பா நிறைய வீடியோ பேசியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவர் கடந்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசும்போது அது எனக்கு எப்போவுமே அது தோணும். ஆனால் இன்றைக்கி எனக்கு கஷ்டங்கள் வரும்போது நான் அப்படி கடந்து போகிறேன்னா இல்லை, ஒரு இடத்துல வந்து சோர்ந்து நின்றுடுறோம். ஆனால் அப்பாவை அந்த நேரங்கள்லாம் தோணும், இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தும் அவர் கடந்து இன்னைக்கு வாழ்க்கையில் அவர் ஜெயிச்சார். அவர் பார்க்காத அவமானங்கள் கிடையாது, அவர் பார்க்காத துன்பங்கள் கிடையாது இல்லைங்களா? ஆனால் அவ்வளோத்தையும் அவர் ஜெயித்து கடந்து இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கும் பேசப்படுற அளவுக்கு இருக்காருன்னா அப்போ நம்ம துன்பங்களை கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். அதே போல் துரோகங்கள் அப்பாவுக்கு அது யாராக இருக்கட்டுமே நிறைய அவரை ஏமாத்துறது நிறைய உண்டு. ஏன்னா அவர் சொல்லுவாங்களே அந்த வெள்ளந்தியான மனுஷன் இல்லை, அதனால் அவரை ஏமாற்றி பைசா வாங்குற சில நபர்கள்லாம் கூடவே இருந்தாங்க. ஸோ இவரும் வந்து அதெல்லாம் இது பண்ணாமல் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு இது பண்ண உடனே அந்த பணம் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் நிறைய இருந்தது அப்பா வாழ்க்கையில். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் நிறைய ஏமாந்துருவோம். அதுதான். அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக எப்போ உங்கள்கிட்ட பேசினாங்க, என்ன பேசினாங்க? கடைசியாக வந்து அப்பா February 29 அப்பா இறந்துட்டாங்க. ஸோ கோயம்புத்தூர் ஒரு மீட்டிங் போனாங்க. அப்பா வந்து 22 அந்த February 22 2016 ஒரு கோயம்புத்தூர் கன்வென்ஷன் மீட்டிங்காக தான் அப்பா போகிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மக்களே நான் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், கோயம்புத்தூர் கன்வென்ஷன் மீட்டிங் போகிறேன், நான் 26 நான் வந்துடுவேன், 26 வந்துட்டு நான் வீட்டுக்கு வரேன். இதுதான் அப்பா என்கிட்ட பேசினது. ஸோ ஆல்ரெடி அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு லங்ஸ் பிரச்சனைனால அட்மிட் ஆகிட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஸோ அதனால் அவர் அந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அதை மீறி நான் இயேசுவுக்காக நான் நற்செய்தி அறிவிப்பேன்னு சொல்லிட்டு தான் அப்பா அந்த மீட்டிங் போனாங்க. அப்போ என்கிட்ட கடைசியாக பேசினது அதுதான், நான் 26 வந்து நான் வீட்டுக்கு வரேன், உன்னை பார்க்க வரேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் அங்கேயே உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்பாவுக்கு, கோயம்புத்தூர்லேயே உடம்பு முடியாமல் போயிட்டு 26 அவர் வரும்பொழுதே வந்து காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கிற மாதிரி தான் அவர் வந்தார். உடல்நிலை மோசமாகி தான் வந்தார். ஸோ என்கிட்ட கடைசியாக பேசின வார்த்தை அதுதான், வந்துடுவேன் திரும்ப அப்படின்னு சொன்னது தான். வந்து வீட்டில் வந்து பார்ப்பேன்ட்டு. நான் வரல. ஓகே. கடைசியாக அவரோட உட்காந்து பேசினது, அப்பா இருக்கிறதுக்கு முன்னாடி ஓகே இந்த டைமை நம்ம அவர் கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னு நீங்கள் இன்னமும் நினைக்கிற ஒரு மொமெண்ட் இருக்கா? எனக்கு அப்பா கூட நான் அதீத நேரம் செலவிட்டிருக்கேன். எப்போவுமே அதீத நேரங்கள் நிறைய பேசுவோம். நானும் அப்பாவும் வந்து நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்களை குறித்து, முக்கியமாக பைபிள் சம்மந்தப்பட்ட காரியங்கள். எப்போ அப்பா ஃபோன் பண்ணாலும் இல்லை நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாலுமே வந்து இந்த பைபிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசுவாங்க. அதே போல் அவருக்கு நடைபெறுற சில காரியங்கள், சில விஷயங்கள், சில மன கஷ்டங்கள், மனஸ்தாபங்கள், அதை குறித்தும் அப்பா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே நான் வந்து அப்பாவோட தான் இருந்தேன். கடைசி நாட்கள் கொஞ்சம் என்னால் இருக்க முடியலங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அது எனக்கான ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா வாழ்க்கை நான் பிறந்ததிலிருந்து அந்த வாழ்க்கை முழுக்க நான் அப்பாவோட இருந்திருக்கேன். ஆனால் கடைசி அந்த 1 மாதங்கள் வந்து அப்பாவோட இருக்க முடியல.
ஆமாம், சில பிரச்சனைகளால் கொஞ்சம் தள்ளி இருந்துட்டேன். அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர்கள் யார் யார்? சினிமா ரிலேட்டடாக ஆட்களை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வருவாரா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, இது வரைக்கும் அப்பா அந்த மாதிரி வீட்டில் யாருக்குமே கூட்டிட்டு அந்த சினிமா இதுவே அப்பாவுக்கு வீட்டுக்கு இது பண்ணவே அனுமதிக்கவே மாட்டாங்க. யாருமே? இல்லை, யாரையுமே கூட்டிகிட்டு வந்தது கிடையாது. எனக்கு செந்தில் அங்கிள் வந்திருக்காங்க. ஆமாம், அப்புறம் அப்பாவுடைய ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிற அவங்க கிங்காங் பிரதர் அந்த மாதிரி இவங்கெல்லாம், போண்டாமணி அங்கிள் அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வருவாங்க. அந்த ட்ராமா இதுக்கு போகும்போது அவங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு நண்பர்னு அவர் சொன்னாருன்னா அவங்க ஜனகராஜ் அங்கிளை தான் அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவங்களோட பேசுகிற அந்த கான்வர்சேஷனு, அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிற விஷயங்கள், இதை வந்து அப்பா ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு அங்கிள் தான் ஃப்ரெண்டுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகே. சினிமாவில் வெல்விஷர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பெரிய ஹீரோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்பா சொன்னதே இல்லையா? இல்லை. ஓகே. அப்பா இறந்தப்போ கூட யாராவது வந்து பார்த்தாங்களா? பெரிய பெரிய ஆட்கள், கட்சியை சேர்ந்தவங்க, இல்லை ஹீரோஸ் அந்த மாதிரி யாராவது? எல்லாருமே வந்தாங்க. அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட விஷால் பிரதர் எல்லாம் வந்து பார்த்தாங்க. ஸோ எல்லாருமே வந்தாங்க. அந்த நடிகர் சங்கத்திலேருந்து நாசர் அங்கிள்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க. பொன்மன்னன் சார்லேருந்து எல்லாருமே வந்தாங்க. கட்சி சம்மந்தப்பட்டும் எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்தாங்க. இவர் இப்போ நடிகர் சங்கத்திலையுமே ஒரு பொறுப்பில் இருந்தார், குமரிமுத்து அவர்கள். இப்படியான பொறுப்புகளில் இருக்கும்போதும் இப்போ அந்த சமயத்தில் கடைசியாக ஒரு நிறைய படங்கள் நடிக்கலை அப்படிங்கும்போது ஏதாவது அவங்க சைட்லேருந்து ஓகே இதை நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நடிகர் சங்கத்துலேருந்து ஏதாவது கொடுத்தாங்களா உங்கள் குடும்பத்துக்கு? இல்லை, நடிகர் சங்கத்திலேருந்து கொடுக்கல. ஆனால் விஷால் பிரதர் பண்ணாங்க கண்டிப்பாக. ஏன்னா அது ஏற்கனவே நான் ஒரு இதில் சொல்லியிருக்கேன், இங்கேயும் நான் அது பதிவு பண்ணுறேன். அப்பா ஹாஸ்பிட்டல், ஏன்னா நான் தான் பேசிகிட்டு இருந்தேன், விஷால் பிரதர்கிட்ட நான் தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்பாவுக்கு. தனிப்பட்ட நடிகர் சங்கமாக இல்லை, தனிப்பட்ட முறையில் பிரதர் ஆனால் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. அவர் மட்டும்தான் பண்ணார்? ஆமாம். ஓகே. இப்போது கடைசியாக அப்பா நடித்த படம்னா விஜய் அவர்கள் நடித்த வில்லு, அந்த வில்லு படம். வில்லு. அதுக்கப்புறம் படம் பண்ணலை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அவர் சினிமாலே இல்லை. எதனால? கண்டிப்பாக வந்து அவர் ஊழியத்துக்கு வந்துட்டதுனால. அவர் அதுக்கப்புறமா வந்து சினிமா ஊழியம் வந்து அவர் ரொம்ப அதீதமாக விரும்பின ஒரு விஷயம், ஆண்டவரை குறித்து பேசணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் ஒரு பிஸியாக இப்போ சினிமா வாய்ப்புகள் வருது அப்படின்னா இவர் ஊழியத்துக்காக நேரம் டேட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வாய்ப்பை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க அந்த டைமில். ஸோ அதனால தான் அப்பா கடைசியாக அந்த 7 வருஷங்கள் அவர் அந்த வில்லு படத்துக்கு அப்புறம் அப்பா நடிக்காமல் இருந்ததுக்கு காரணம் அதுதான், இந்த ஊழியங்களுக்காக அவர் போனதுனால. ஸோ அதுக்கப்புறம் 2 தான் அரசியல் மீட்டிங்ஸ் போனாங்க, கன்வென்ஷன்ஸ் இந்த மாதிரி மீட்டிங், நற்செய்தி மீட்டிங்ஸ்க்கு போனாங்க. ஓகே. இப்போது அப்பா தான் அப்போது ஃபினான்ஷியலாக குடும்பத்தை தாங்கி இருப்பார். அந்த சமயத்தில் சினிமா ரீதியான கஷ்டங்கள் வரும்போதோ இல்லை பட வாய்ப்பு கம்மியாகி ஃபினான்ஷியல் ரீதியாக ஏதாவது கஷ்டங்கள்லாம் அவர் பார்த்துருக்காரா? இல்லை, கண்டிப்பாக இல்லை, நிஜமாக இல்லை. அப்பாவுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. நிச்சயமாக சொல்லணும்னா கடவுளுடைய கிருபையில் அவர் சினிமா உலகத்துலேயும் சரி அரசியலிலும் சரி நல்ல ஒரு இடத்துல தான் அப்பா இருந்தாங்க, வருமான காரியங்களில். ஆனால் ஏன் வந்து அப்பா வந்து கேட்பாங்க வீடு வாங்கலை அப்படி, அதுக்கு ரீசன் வந்து அப்பா எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, நல்லா சம்பாதிச்சாங்க. அதெல்லாம் உண்மையாகவே வந்து சினிமா உலகத்தில் நல்லா சம்பாதிச்சாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய இயற்கை குணம் அந்த தான தர்மங்கள் செய்கிறது. ஸோ அதை நிறைய அது செஞ்சிட்டதுனால நான் எல்லா இடத்துலையுமே நான் அது சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு படத்துக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ ஒரு 5% தான் வீட்டுக்கு வரும், மற்ற 95% அது வெளியே போயிடும். ஆமாம், அவர் வரதுக்குள்ளேயே எல்லாருக்கும் கொடுத்துருவார், எல்லாருக்கும் பகிர்ந்து, யாருக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை யாருக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுக்கணும், யாருக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள் பார்க்கணும், அதில் யாராவது கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து விட்டுட்டு வந்துடுவார் எல்லா பைசாவையும். ஆனால் ஒரு நாள் கூட அவர் வந்து நம்ம இவ்வளோ கொடுத்துட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டதும் இல்லை. தான தர்மம் சரி, ஏமாத்திலாம் வாங்கியிருக்காங்களா? நிறைய இவரும் கொடுத்தது அதிகம். அவர் கூட இருந்தவங்க வந்து அப்பா கொடுக்குற அந்த குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஏமாத்தியும் வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் அம்மா சண்டை போட்டிருப்பாங்களே, இது ரீதியான பிரச்சனைகள் வீட்டில் வருமா? இல்லை, பிரச்சனைகள்னு வராது. ஆனால் அம்மா சில நேரங்களில் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம், உங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு எடுத்து வச்சுட்டு மீதியை கொடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகள் தான் இருக்கும். இதுக்காக அம்மா என்றைக்குமே சண்டை போட்டதெல்லாம் கிடையாது.
ஆமாம். ஓகே. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.